ஓம் சாய்ராம். சாயி அஷ்டோத்திரம் ஸ்லோகா 3. சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதுக்கு விளக்க உரையை கொடுத்தவர் திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள். அஷ்டோத்திரம் 3. ஓம் கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதி ரூபாய நமஹா. எந்த ரூபத்துக்கு நீ நம்பிக்கையோட வழிபாடு பண்றியோ அந்த ரூபத்துல உனக்கு உன்னுடைய நம்பிக்கை கொஞ்சமும் தளராமல் அந்த நம்பிக்கைய மேலும் வலுவூட்ட மாறி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் நமக்கு பகவத்கீதையில அத்தியாயம் 7ல ஸ்லோகா 21ல சொல்லியிருக்காரு. இதையேதான் ஸ்ரீ சாயிபாபா அவர்கள் தன்னுடைய பக்தன் எந்த தெய்வத்தோட ரூபத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கானோ அந்த ரூபமாவே அவர் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்க நம்பிக்கைய மேலும் வலுவூட்டினார். ஸ்ரீ சாயிபாபா ஷிரடியில வாழ்ந்த அந்த மசூதிக்கு துவாரகமாயின்னு பெயர் சூட்டினார். தன்னுடைய பக்தனான உத்தவேஷ் புவா கிட்ட நான் உனக்கு கொடுத்த உபதேசங்களையே நீ பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாரு. இங்க பாபா எதை குறிப்பிடுறாருன்னா, துவாபர யுகத்துல அவர் கிருஷ்ண பரமாத்மாவா இருந்தபோது உத்தவேஷ் புவா அவர்கள் உத்தவரா இருந்தாரு அப்படிங்கறத தான் நினைவூட்டுறாரு. அதுக்கப்புறம் மட்ராஸ்ல இருந்து வந்த பஜன குழுல இருந்த அம்மையாருக்கும் ஒரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த டாக்டருக்கும் பாபா அவங்களோட இஷ்ட தெய்வமான ராமரா காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் சிவனோட ஒரு அத்தியந்த பக்தரான மேகாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாயி பாபா தான் அந்த சிவனா காட்சி கொடுத்தார். சங்கர் தேஷ்பாண்டே அவர்களுக்கு மாருதியா பாபா காட்சி கொடுத்தார். ஓ சாய்ராம்.